ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து முதல் திருமொழியின் 7வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதைக்கும் கண்ணபிரானுக்கும் வாக்குவாதம் உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கு. கண்ணன் சொல்றான், அம்மா பசிக்கிறது, தாய்ப்பால் ஊட்டு. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, டே நீ குழந்தையா இருந்தாடா தாய்ப்பால் ஊட்ட முடியும், நீ பெருமாள், நீ பரம்பொருள், நான் உன்னை புரிந்து கொண்டேன், உனக்கு பால் ஊட்டவே பயமா இருக்கு, என்னுடைய அசுத்தமான உடலில் வரக்கூடிய பாலை போய் அவ்வளவு தூய்மையான பரம்பொருள் திருமால் சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஊட்டுவதா பயமா இருக்குங்கிறா. கண்ணன் சொன்னா, இல்லம்மா நான் உன் குழந்தைதான்னா. பெரியாழ்வார் யசோதை பல பல சான்றுகள்லாம் சொல்லி இதெல்லாம் மனிதனால் பண்ண முடியுமான்னா கண்ணன் ஏதோ பதில் சொல்லி சமாளிக்க பார்த்தான். இப்ப 7ஆம் பாசுரம் பெரியாழ்வார் யசோதை சொல்றா, நான் ஒரு காட்சியை பார்த்தேன்டா, நான் பார்த்தேன். இது அந்த யசோதை பார்த்தாளோ இல்லையோ, பெரியாழ்வார் யசோதை பார்த்திருக்கா. நீ புல்லாங்குழல் ஊதி பிருந்தாவனத்துல உள்ள ஒரு காட்டுக்கு கோபிகைகளை எல்லாம் கூப்பிட்டு அவள்லாம் உன்னை சூழ்ந்திருக்க ராசலீலை என்று விளையாடினாயே. ஐயோ அந்த காட்சியை பார்த்தேன்டா. அந்த கோபியர் சூழ மத்தியில நீ இருந்தாயே, அந்த காட்சியை பார்க்கும்போது வைகுண்டத்துல நித்திய சூரிகள் சூழ பெருமாளே எழுந்துருளி இருப்பது போல் இருந்தது. நீ நிச்சயமா பெருமாள் தான். அதுவும் வைகுண்டநாதனுக்கு என்ன தேஜஸ் இருக்குமோ அதை விட கோபிகைகள் புடைசூழ கிருஷ்ணனா இருக்கும்போது உனக்கு தேஜஸ் இன்னும் அதிகமாவே இருக்கு. நீ சாமான்யமானவன் அல்லை. அதான் 7வது பாசுரம். மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் பூக்கு வாய் வைத்து ஆயர்தம் பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழ நின்ற சோதி பொருள் தாயம் இலேன் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றம் அல்லால் மற்றிங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் பூக்கு வாய் வைத்து அவ்வாயர்தம் பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழ நின்ற சோதி பொருள் தாயம் இலேன் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றம் அல்லால் மற்றிங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கிருஷ்ணா நீ என்ன பண்ண தெரியுமா? மருட்டார் மென்குழல், உன் குழல் புல்லாங்குழலை கையில் எடுத்துக்கொண்டாய். அதை காட்டுல கொண்டு போய் ஊதினா அந்த புல்லாங்குழல் நாதத்தை கேட்டு பெண்கள் உன்னை நோக்கி ஓடி வருவான்னு உனக்கு தெரியும். ஏன்னா அது எப்பேற்பட்ட புல்லாங்குழல்னா மருட்டு ஆர் மென் குழல். மருட்டு அப்படின்னா மருள் மயக்கம்னு அர்த்தம், காதல் மயக்கம்னு அர்த்தம். ஆர் என்றால் விளைவிக்கும்னு அர்த்தம். மருட்டு ஆர் அப்படின்னா மயக்கம் தரக்கூடிய. கண்ணன் குழலோசையை கேட்ட மாத்திரத்தில் எல்லோரும் மயங்கி விடுவார்கள். அதை நம்ம பெரியாழ்வாரை இன்னொரு 2-3 பதிகத்துல பாட போறார். கண்ணன் குழலோசை எப்படி இருக்கும் அந்த வர்ணனையே எடுத்து வரப்போறது. ஆக கிருஷ்ணா நீ குழல் எடுத்து ஊத ஆரம்பிக்கிற, நீ புல்லாங்குழல் ஊதினாலே மருட்டு ஆர் மருட்சி ஆகிய மயக்கத்தை அது ஏற்படுத்தி விடுகிறது. மென்குழல், அதே சமயம் அந்த புல்லாங்குழல் நாதம் இருக்கே மென்குழல், மென்மையா மிருதுவான மதுரமான ஒரு நாதமாக கண்ணன் குழல் கொடு ஊதின போது காதில் தேன் வந்து பாய்வது போல் இனிமையான நாதமும் வந்து சேர்கிறது. மருட்டார் மென்குழல் மயக்கத்தை தரக்கூடிய மென்மையான நாதத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த குழல் புல்லாங்குழலை கொண்டு கையிலே எடுத்துக்கொண்டாய். எடுத்துக்கொண்டு என்ன பண்ண? பொழில் பூக்கு. பொழில்னா ஒரு சோலைன்னு அர்த்தம், மரங்கள் நிறைந்த சோலை. அது எப்படிப்பட்ட சோலையா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். தனிமையில் உள்ள சோலை, யாருமே வரமாட்டா. மாலை நேரம் தென்றல் காற்று வீசுறது, சந்திரன் உதிச்சுட்டான், மல்லிகை பூ மணக்கிறது, யமுனையிலே அலைகலையா நீர் ஓடுறது, யமுனை கரையில மணல் திட்டு, அந்த மணல் திட்டுல ஒரு சோலை, அங்க கண்ணன் மட்டும் இருக்கான். கோபிகைகள் வந்தா ஆனந்தமாக அனுபவிக்கலாம். அந்த பொழில் சோலைக்குள்ளே பூக்கு, பூக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம். மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் பூக்கு, சோலைக்குள்ள பூந்துட்ட. உள்ள போய் வாய் வைத்து, வாய் வைத்துன்னா என்னன்னா வாயிலே புல்லாங்குழலை வைத்துன்னு அர்த்தம். வாய் வைத்துனா வாயில் வைத்து. எதை வச்சான்? மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் பூக்கு வாய் வைத்து, மருட்டார் மென்குழல் வாய் வைத்து. அதனால இந்த மருட்டார் மென்குழலை டபுளா, 2ஆக இரட்டிப்பாக ஆக்கி கொள்ள வேண்டும். மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் பூக்கு, புல்லாங்குழலை எடுத்துட்டு சோலைக்கு போனான். மருட்டார் மென்குழல் வாய் வைத்து, அதே புல்லாங்குழலை தன்னுடைய வாயிலை வைத்து ஊத ஆரம்பிச்சான்.
ஊதினது என்னாச்சு? அவ்வாயர்தம் பாடி. இந்த அந்த ஆயர்பாடி இருக்கே, அந்த ஆயர்தம் பாடி, அந்த ஆயர்பாடியில் உள்ள சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழ. அந்த புல்லாங்குழல் ஓசை ஆயர்தம் பாடி ஆயர்பாடியில உள்ள பெண்கள் காதுல சரியா போய் விழுந்தது. உடனே அவ என்ன பண்ணாலாம்? சுருட்டார் மென்குழல் கன்னியர். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா சுருட்டு ஆர் மென்குழல். அங்க பாருங்க முதல் அடியில மருட்டு ஆர் மென்குழல், இங்க சுருட்டு ஆர் மென்குழல். சுருட்டுனா சுருண்டு இருக்கக்கூடிய, சுருண்ட முடி கொண்ட பெண்கள். ஆர்னா பொருந்தி இருக்கக்கூடியன்னு அர்த்தம். தலையில எது பொருந்தி இருக்கும்? பூ தான் பொருந்தி இருக்கும். அதனால பூ பொருந்தியன்னு அர்த்தம். இது பாருங்க மணவாள மாமுனிகளுடைய நுட்பமான வியாக்கியானம். சுருட்டு ஆறுன்னு இருக்கு பாருங்க. சுருட்டுனா சுருண்ட கேசம், ஆர் என்றால் பொருந்திய, பூக்கள் பொருந்தி இருக்கக்கூடிய கேசம். பாட்டுல பூவே இல்லை, ஆனா சுருட்டு ஆர், ஆறுனா பொருந்தி இருக்கிறது, அதனால பூ பொருந்தி இருக்குன்னு சொன்னா எப்படின்னா, இதுக்கு ஒரு கதை சொன்னா நல்லா புரியும். ஒருத்தர் ஒரு வீட்டுல சாப்பிட போயிருந்தார். நல்லா சாப்பிட்டார், ரொம்ப நல்ல தளிக, பெருமாள் நல்லா அமுசெஞ்சிருக்கார். இவரை சாப்பிட்டுட்டு வந்தார். வெளியில ஒரு நண்பர் கேட்டார், டா உள்ள போய் சாப்பிட்டியே, என்ன சாப்பிட்டேன்னு கேட்டார். அவர் சொன்னாராம், கத்திரிக்காய் குழம்பு, பாகக்காய் கரமுது, எவ்வளவு அற்புதமான எலுமிச்சம்பழ சாத்தமுது, பூஷணிக்காய் கூட்டு, அதோட கொஞ்சம் கீரையும் சாய்ச்சிருந்தா அதுவும் சாப்பிட்டேன், அப்பளம், வடை, தயிர் வடை, அது இது, அப்புறம் கடைசியா திருக்கண்ணமுது, எல்லாமே நல்லா சாப்பிட்டேன். ஏண்டா சாதம் போடலையான்னு கேட்டார். இத்தனையும் சொன்னியே, சாதத்தை சொல்லவே இல்லையேன்னார். அவர் சொன்னார், ஏய் சாதத்தை தனியா சொல்லணும் தேவையில்லடா, சாப்பிட்டேன்னு சொன்னாலே சாதம்ங்கிறத நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால எங்கேயுமே இன்ன கரமுது, இன்ன கூட்டு, இன்ன குழம்பு, இன்ன சாத்தமுது இதெல்லாம் சொல்லுவாளே ஒழிய சாதம்ங்கிறத தனியா சொல்ல மாட்டா. அது போல தலை என்று சொன்னாலே பூ என்பது அத்தோடு பொருந்தி இருப்பது. தலையிலேருந்து பூவை யாராலையும் பிரிக்க முடியாது. தலைக்கே எது அழகு? பூ வச்சுட்டாதானே அழகு. இலையில இருந்து சாதத்தை எப்படி பிரிக்க முடியாதோ, தலையில இருந்து பூவை பிரிக்க முடியாது. அதனால ஆர் தலையில பொருந்தி இருக்குன்னாலே பூ தான் பொருந்தி இருக்குன்னு அர்த்தம். இலையில சாப்பிட்டேன்னாலே சாதம் போட்டாச்சுன்னு அர்த்தம். தலையில ஆறுன்னு சொல்லிட்டாலே பூ இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆர் என்றால் பூக்கள் பொருந்திய, சுருட்டு சுருண்ட, ஆர் பூக்கள் சூடிய, மென்குழல். இங்க குழல்னா கேசம்னு அர்த்தம். முதல் அடியில குழல்னா புல்லாங்குழல், இங்க குழல்னா அவளுடைய கூந்தல். மென்குழல் மென்மையான கூந்தல். இதுல பொருத்தம் பாருங்க, அந்த புல்லாங்குழலும் மென்மையான நாதம் கொண்டது, இவர்களுடைய கூந்தலும் மென்மையான அமைப்பு கொண்டது. அந்த மென்மையான கூந்தல் கொண்ட கன்னியர், ஆயர்பாடியில எந்தெந்த கன்னி பெண்கள்லாம் இருந்தாலோ வந்து நேரா நீ இருக்கும் இடத்துக்கு, அந்த புல்லாங்குழல் ஓசை எந்த திசையிலிருந்து வருகிறதோ அந்த திசை நோக்கி எல்லாரும் ஓடி வந்துட்டா. உன்னை சுற்றும் தொழ. சுற்றும்னா நாலு திசையிலும், உன்னை சுற்றும், உன்னை நாலு திசையிலும் சூழ்ந்து தொழ, உன்னை கைகூப்பி வணங்க நின்ற சோதி, அங்கே நிற்கிறாயே சோதி, ஒளி வீசி கொண்டு நின்றாய். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, குழலோசையை கேட்டுட்டு ஏதோ கண்ணன் குழல் ஊதரானே, என்ன பண்ண போறான்னு ரகசியமா அந்த சோலை பக்கம் நின்று நானும் பார்த்தேன்டா. கன்னி பெண்கள்லாம் உன்னை புடைசூழ நீ நிற்கிறாய், சுற்றும் தொழ கைகூப்பி நிக்கிறா, நாலாபுறமும் சூழ்ந்திருக்கா. நின்ற சோதி, அப்போதுதான் நீ ஜோதியாக ஒளி வீசினாய். வைகுண்டநாதனாக இருக்கும்போது கூட உனக்கு இவ்வளவு தேஜஸ் கிடையாது. ஆனா ஆயர்பாடிக்கு வந்து கோபிகைகள் புடைசூழ நிற்கிறாயே, அப்போ உன் தேஜஸ் கூடுகிறது. ஏன்னா இங்க பாடுறது வெறும் யசோதை இல்ல, பெரியாழ்வார் யசோதை. பெரியாழ்வாருக்கு வைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருப்பார்னு தெரியும். ஏன்னா மதுரையில யானை மேல அம்பாரியில ஊர்வலம் வரும்போது அந்த வைகுண்டநாதன் தான் கருட வாகனத்தில் வந்து தரிசனம் தந்திருக்கிறான். அப்போ பெருமாளையே பார்த்தவர், தரிசித்தவர், ஞானக்கண்ணால் கண்டவர் பெரியாழ்வார். அவருக்கு தெரியாத அவன் தேஜஸ் என்னன்னு? இப்ப சோதினா அந்த சோதி ஜோதியை விட இந்த ஜோதி தாண்டா இன்னும் ஒளி வீசுறது. ஏன்னா அங்க இருக்கும்போது பெருமாள் யாரோடு கூடி இருந்தார்னா கருடனோடும், ஆதிசேஷனோடும், விஸ்வக்சேனரோடும், ஆழ்வார் ஆச்சாரியர்களோடும் அப்படி பழகினார் தெரியுமோ. ஓஹோம்போம். சரி, கிருஷ்ணாவதாரத்துல என்னப்பா பண்ணார்? அது இந்த வழக்கை அடக்கை வித்தியாசமே தெரியாம ஏதோ மாடு மேய்ச்சிட்டு பால் வித்துன்னு போனாலே அவளெல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு வச்சுன்னு பழகினார். என்னது, அவளோடையும் பழகினாரா? இப்ப சொல்லுங்க, பெருமாளுக்கு எது பெருமைன்னு? கருடனோடையும் ஆதிசேஷனோடையும் பிரகலாதனோடையும் நம்மாழ்வாரோடையும் பழகுவது பெருமை இல்லை, அவள்லாம் கிரேட். ஆனா வழக்கை அடக்கை தெரியாம கோபிகைகள்னு இருக்கா. அவளுக்கு சாஸ்திரம் தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, அதான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தெரியாது, எழுத படிக்க தெரியாது. ஆனா கிருஷ்ணனை மட்டும் நல்லா தெரியும், அவன் மீது காதல் கொண்டார்கள். அவளோடு நிக்கிறானே சோதி, என்னமாடா ஒளி வீசின. சிலதெல்லாம் சொல்லுவோம், பெருமாளை தரிசிக்கும் போதே அவருடைய சாநித்தியம், டிவினிட்டி தெரியறதும்போம். அவள்லாம் புடைசூழ நீ இருக்கும் போதே நான் புரிஞ்சுட்டேன், இவன் நம்ம பையன் கிடையாது, இவன் பகவான் தான். அது எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. ஆனா என்ன ஒண்ணு, பெருமாளையே பிள்ளையா பெற்றுட்டு பொருள் தாயமிலேன் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றம் அல்லால் மற்றிங்கு.
வர்றா பெருமாளையே பிள்ளையா பெற்றார்னா இப்ப கௌசல்யாவை எடுத்துப்போமே. ராமபிரானை மகனாக பெற்றாள். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே நன்றாக கொண்டாடப்படுகிறாள். அதித்தி எடுத்துப்போமே, வாமனமூர்த்தியை பெற்றெடுத்தாள். அதித்தீர் வஜ்ரபாணினா என்று வால்மீகி கூட அவளைத்தான் உதாரணமாக சொல்கிறார். அதித்தி ரொம்ப பெருமை பெற்றாள். ஆனா இந்த யசோதை மட்டும் பாரு, துர்பாகியவதி. பொருள் தாயம் இலேன், தாயம்னா பங்குன்னு அர்த்தம். இந்த பாட்டு பொருட்டாயம் இலேன்னு இருக்கும். பொருட்டாயம்ங்கிறத பொருள் தாயம் என்று பிரித்து கொள்ள வேண்டும். பொருள்னா என்ன? பணம், காசுன்னு அர்த்தம். தாயம்னா ஷேர், பங்குன்னு அர்த்தம். பொருள் தாயம் இல்லைன்னா பணத்துல எந்த பங்கும் கிடைக்கலன்னு அர்த்தம். அதுக்காக உடனே பெரியாழ்வார் யசோதை பணத்துக்கு ஆசைப்படுறான்னு நினைக்காதீங்க. இது பொதுவா விரக்தியில் ரொட்டீனா சொல்லக்கூடிய வார்த்தை. சிலது சொல்லுவோம் இல்லையா, பைசா காசுக்கு பிரயோஜனம் இல்லைம்போம். அதுக்காக நாங்க பைசாவை எதிர்பார்க்கிறோம், காசு எதிர்பார்க்கிறோம்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு தொடர், விரக்திக்கான வெளிப்பாடு. பொருள் தாயமில்லேன் பேரு. நீ என்னமோ உலகத்தையே உன் சொத்துன்னு வச்சுட்டு இருக்க. பொருள், அந்த சொத்துல எல்லாம் தாயம், பங்கு, ஷேர் இலேன், எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு வேண்டவும் வேண்டாம். ஆனா எம்பெருமான் தெரிஞ்சு போச்சுடா, எம்பெருமான் தான் நீனு. எம்பெருமானே, வைகுண்டநாதனே, பெருமாளே, எம்பெருமான் உன்னை பெற்ற, உன்னை மகனாக பெற்றேனே. பெரியாழ்வார் யசோதையை பொறுத்தவரை தேவகி மகனாக இருந்தாலும் தன் மகன் என்றுதானே கருதுகிறாள். உன்னை பெற்ற, உன்னை மகனாக பெற்றதற்கு குற்றமல்லால் மற்றிங்கு, குற்றம் தான் எனக்கு வந்ததே ஒழிய, எல்லாரும் யாராது இந்த யசோதை பெற்ற பிள்ளையா, நன்னா பிள்ளைய பெற்று வச்சிருக்கா, இது விஷமம் பண்றது விஷமம் பண்றதுன்னு சொல்லி உன்னை பெற்றதற்கு குற்றமல்லால், எல்லாரும் குற்றம் சொல்வதை தவிர மற்றிங்கு பொருள் தாயம் இலேன். பாட்டு அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றமல்லால் மற்றிங்கு பொருள் தாயமில்லேன். எம்பெருமானே, நீ எம்பெருமான்னு அடியன் புரிஞ்சுட்டேன். ஆனா உன்னை பெற்றதற்கு குற்றமல்லால், எல்லாரும் குற்றம் சொல்வதை தவிர மற்றிங்கு வேறு பொருள் தாயம் இலேன், எனக்கு எதுவும் மானிட்டரி பெனிஃபிட், பணம், எக்கனாமிக்கல் ரீதியாக பணம் ஏதாவது ஷேர் கிடைக்குமானா ஒன்னும் கிடைக்கல. ஆனா தோஷம் மட்டும் நிறைய வந்தது. இப்படியெல்லாம் விஷமம் பண்ணி எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய வாமனமூர்த்தி எவ்வளவு தூரம் அதித்திக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தார். ராமன் எவ்வளவு தூரம் கௌசல்யாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தா. கௌசல்யா மட்டும் இல்ல, கைகை கூட அவன் நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டான். இது பரவாயில்ல, நரசிம்மர் தூணுக்கு கூட நல்ல பேர் வாங்கி கொடுத்தார். நீ என்னடா எனக்கு பிள்ளையா வந்துட்டு இப்படி எல்லாம் எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கியே, ஏதாவது பைசா பிரயோஜனம் இருந்ததாடா? பொருள் தாயமிலேன், எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றமல்லால் மற்றிங்கு அரட்டா. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அரட்டன் அப்படின்னா விஷமக்காரன் அர்த்தம். அரட்டா, ஏ தீம்பனே, விஷமக்காரனே, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. நீ யாருன்னெல்லாம் எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. உனக்கு பால் ஊட்டதாண்டா பயமா இருக்கு, இப்பேற்பட்டவனுக்கு நான் பால் ஊட்டுறதா என்று சொல்வதுதான் இந்த 7வது பாசுரம். மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் பூக்கு வாய் வைத்து ஆயர்தம் பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழ நின்ற சோதி. பொருள் தாயம் இலேன், எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றம் அல்லால் மற்றிங்கு அரட்டா, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில் பூக்கு வாய் வைத்து அவ்வாயர்தம் பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழ நின்ற சோதி. பொருள் தாயம் இலேன், எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றம் அல்லால் மற்றிங்கு அரட்டா, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய மெல்லிய புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு சோலைக்குள்ளே போய் அதை வாயில் வைத்து ஆயர்பாடியில் உள்ள மொத்த சுருண்ட கேசம் கொண்ட மெல்லிய கூந்தல் கொண்ட அந்த கன்னி பெண்கள்லாம் உன்னை சூழ நின்று துதிக்கும்படியாக ஒளி வீசி நின்றவனே, உன்னை பெற்றதால எனக்கு பழிதான் வந்ததே ஒழிய எம்பெருமானே பொருள் பங்கு அதெல்லாம் எதுவுமே வரல. என் விஷமக்காரா அரட்டா, உன்னை தெரிஞ்சுட்டேன், உனக்கு பால் ஊட்ட பயமா இருக்கு. இது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ கிருஷ்ணா, you went with your sweet flute into the garden and started playing it on your mouth. As you did so, all the cowherd women in this place assembled in front of you, surrounded you and worshipped you. You were shining with brilliance, surrounded by all of them. O Lord, by being your mother and having you as my son, I got only blemishes. I didn't get any share of wealth. O mischievous one, that I have understood you. I am afraid to feed you என்பது இதற்கான ஆங்கில வடிவம். கண்ணன் பார்த்தாம்மா, இதெல்லாம் அப்பாண்டமான பழி.
என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்ற, நான் எங்கம்மா விஷமம் பண்ணேன் அப்படின்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, வர்றா, உனக்கு விஷயம் புரியல. இந்த ஊர்ல பல பேர் உன் மேல ஒரு மாதிரி கண்ணு வச்சிருக்கான். பல பேர் என்ன நினைக்கிறான்னா, எப்படியாவது கண்ணன் மீது பழி சொல்லணும்னு நினைக்கிறா. பல பேர் பொறாமப்படுறா. பல பேர் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவளே அப்படி பண்ணும்போது, சரி நான் உனக்கு அட்வைஸா சொல்றேன் அம்மா, எதுக்குடா இப்படி விஷமம் பண்ற? பல பேர் உன் மேல பொறாமப்படுறா. நீ விஷமம் பண்ணா இன்னும் அவர்களுக்கு உன் மீது கோபம் வெறுப்பு அதிகரிக்கத்தானே செய்யும். ஏன் விஷமம் பண்றன்னு கேட்கறா. அது என்ன கேள்வி? கண்ணன் ஏதாவது பதில் சொன்னானா? அடுத்த பாசுரத்தில் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.